Greetings to you in the name of the Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Blessed Life Ministry மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அதிகாரம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே பலன் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே ரட்சிப்பு உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அற்புதங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அதிசயங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே ஆலோசனை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே வழி நடத்துதல் உண்டு. இந்த நாளிலும் கூட விசேஷித்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு வானத்தின் அடையாளங்களும் கர்த்தருடைய வருகையும் என்ற தலைப்பில் நாம் பார்ப்போம். கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அதிலே நட்சத்திரத்தையும் சூரியனையும் உண்டாக்கினார், சந்திரனை உண்டாக்கினார். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 16ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் போது, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவை சுடர்களை உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஆகாய விரிவை உண்டாக்கினார், சந்திரனையும் சூரியனையும் உண்டாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சூரியன் எதற்காக படைக்கப்பட்டது? ஆகாய விரிவிலே நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், பகலிலே வெளிச்சத்தை கொடுக்கும், இரவிலே சந்திரன் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். இவைகள் படைக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்கள் இந்த சந்திரன் சூரியன் மூலமாக நமக்கு அநேக அடையாளங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்கள், ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது சூரியன் சந்திரன் வைத்து அநேக அடையாளங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். யோசுவாவின் காலத்தில் சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் நிறுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது, தான் செபித்த போது கர்த்தர் அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். அதுக்கு அடையாளமாய் சூரிய பாகை பின்னிட்டு போக வேண்டும் என்று அவர் அடையாளமாக கேட்டார். அது சரியாய் கர்த்தர் அடையாளத்தை காண்பித்தார். பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29 முதல் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வரப்போகிற உபத்திரவ காலத்துல என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்பதை, அவருடைய வருகைக்கு முன்பாக என்னென்ன அடையாளங்கள் வானத்திலே நடக்கும் என்பதை திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அதை குறித்து நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29, 30ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, அந்நாட்களின் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து போன தேவன் அல்ல. பெரிய வெள்ளி அன்று உலகெங்கும் இயேசு கிறிஸ்து மரித்ததை நினைவு கொண்டு சிலுவை தியானம் செய்து அந்த உலகமெங்கும் அதை அனுசரிக்கிறார்கள். அதுபோல ஈஸ்டர் சண்டே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்து கொண்டாடுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து போன தேவன் அல்ல, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மீண்டுமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதுதான் நம் மத்தியிலே கர்த்தர் வைக்கிற கேள்வி. பிரியமானவர்கள், இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் இந்த அடையாளங்களை சொல்லுகிறாரோ, அந்நாட்களின் உபத்திரம் முடிந்தவனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே போல மார்க் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும்,
வானங்களில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. வானத்தில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, இதை குறித்து தீர்க்கதரிசிகளும் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30 முதல் 32ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் போது, வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமாக மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவரிடத்தில் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9 முதல் 11ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்கும் போது, இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அதுக்குண்டான அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேத வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் வாழுகிற இந்த காலம் கடைசி காலமாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை சந்திக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். அநேகரை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வானத்தில் அடையாளங்களை அநேக காரியங்களை நம்ம செய்தியில பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏறக்குறைய மீட்டியோரைட் என்று சொல்வார்கள். அப்படின்னா சூரிய துகள்கள், அக்கினி கற்கள் என்று சொல்வார்கள். அதிலே பலவிதமான சைஸ்ல இருக்குது. ஒரு சில கற்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், ஒரு சில கற்கள் பார்த்தீங்கன்னா பெரிதாக இருக்கும். பெரிய கற்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்டராய்டுன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய மலை அளவுக்கு கற்கள் இருக்கும், அது பூமியை தாக்கலாம். இப்படி சரித்திரபூர்வமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக கற்கள் ஆஸ்ட்ராய்டு என்று சொல்வார்களே, அது பூமியை தாக்கி உள்ளது. பிரியமானவர்களே, அதே போல மீட்டியார் என்று சொல்வார்களே, அக்கினி துகள்கள், இது பூமியை ஏறக்குறைய 84,000 அக்கினி துகள்கள் வருடம் பூமியை தாக்கி கொண்டு இருக்கிறது என்று நாம் செய்தியிலே பார்க்கிறோம். இதை குறித்து கார்னெல் யூனிவர்சிட்டி என்ற அந்த யூனிவர்சிட்டியிலே, பல்கலைக்கழகத்திலே அவர்கள் பப்ளிஷ் செய்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதுபோல பூமி தன் நிலை மாறி சுற்றுகிற அந்த நிலையிலிருந்து சற்று சாய்ந்துள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு பூமி சுற்ற வேண்டும் என்றால் ஆக்சிஸ் என்று சொல்லுவார்களே, அந்த ஆக்சிஸ் வைத்து தான் அது சுற்றும். ஆனால் கொஞ்சம் சாய்ந்து வருடம் 7 இன்ச்சு சாய்ந்து பூமி சுற்றுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பூமி நிலை மாறி சுற்றும் போது நாம் இந்த பூமியில நிலை நிற்க முடியாது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வருகையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர், அது போல சோலார் ஸ்டார்ம் என்று சொல்வார்களே, இங்கே பார்க்கிறோம் 1859ஆம் ஆண்டு மிகப்பெரிய சோலார் ஸ்டார்ம் இந்த பூமியை தாக்கி இருக்கிறது. அதனாலே பல காரியங்கள் இந்த பூமியிலே தடைப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த சோலார் ஸ்டார்ம் சொல்றாங்க ஏறக்குறைய 10 பில்லியன் அட்டாமிக் பாம்புக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். 2017ஆம் ஆண்டு பெரிய சோலார் ஸ்டார்ம் இந்த பூமியை தாக்கி உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 நாளைக்கு முன்பாக இந்த வருடத்துல சோலார் ஸ்டார்ம் பூமியை தாக்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம். இது என்ன செய்யும் என்றால் தொடர்புகளை எல்லாம் துண்டித்து விடும். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நாம் சந்திக்கிற காலம் கடைசி காலமாயிருக்கிறது. அதுக்குண்டான அறிகுறிகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வானத்திலே அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பூமி அதிர்ச்சிகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். கொள்ளை நோய்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சுனாமிகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். பிரியமானவர்களே, இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இனி வருகிற காலம் எப்படி, உபத்திர காலத்துல என்ன நடக்க போகிறது என்று தீர்க்க தரிசனமாய் பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன வசனங்களை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம்
12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் போது, அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பும் கம்பளியை போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போல் ஆயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதுகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது, வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் ஆகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் செய்தியில பார்க்கிறோம், ஒரு சில தீவுகள் கடலின் மட்டத்தை விட்டு இறங்கி அது மடிந்து போய்விட்டது, ஆழ்கடலிலே மூழ்கி போய்விட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் பாருங்க, மலைகளும் தீவுகளும் அகன்று போய் இடங்களை விட்டு அகன்று போயின என்று, வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் ஆகி விலகி போயிற்று என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த காரியம் எல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆச்சரியமாயும் பயமாவும் திகிலாவும் இருக்கும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. கர்த்தர் ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள், ஏற்கனவே அநேக தீர்க்க தரிசனங்கள், வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற உள்ளது பிரியமானவர்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 7 எக்காலங்களை குறித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு எக்காலத்தின் போதும் ஒரு விதமான அழிவுகளை இந்த பூமி சந்திக்க போகிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக என்னென்ன அழிவுகள் எல்லாம் இந்த பூமி சந்திக்க போகிறது என்று இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் பிரியமானவர்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 7 முதல் 13ஆம் வசனம் வரை, முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது, அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும்பலெல்லாம் எரிந்து போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியில மரமே இல்லை, அநேக மரம்லாம் செத்து போச்சுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு பூமியில போர் நடக்கும்போது அப்படிதான் காணப்படும். யுக்ரைன்லையும் ரஷ்யாவிலும் இன்றைக்கு போர் நடக்கிறது. அதை நாம் காட்சியில பார்க்கும்போது, தொலைக்காட்சியில செய்தியில பார்க்கும்போது எப்படி இருக்கிறது, வேதனையா இருக்குது. எல்லா மரம்லாம் எரிஞ்சு எல்லா கட்டடம்லாம் இடிந்து விழுந்து பிள்ளைகள் எல்லாம் அனாதையா இருந்து எப்படி ஒரு வேதனையான காரியம் நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது போலதான் இந்த எக்காலம் ஊதும்போது நாம் நடக்கிற சம்பவங்களை பார்க்கிறோம். 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. பார்த்தீங்களா, அக்கினியால் எரிகிற மலை போன்ற, இது ஒரு ஆஸ்ட்ராய்டா கூட இருக்கலாம் பிரியமானவர்களே, இது பூமியை தாக்கலாம். அது இதில் சொல்லப்பட்ட வசனங்கள், அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று, சமுத்திரமே இரத்தமாயிற்று என்று பார்க்கிறோம். சமுத்திரத்தில் ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. எல்லா மீன்கள் எல்லாம் 1/3 பங்கு செத்து போச்சுன்னா எப்படி இருக்கும், கடலே நாற்றம் எடுக்கும். யோசித்து பாருங்க. அது போல கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று என்று பார்க்கிறோம். அநேக அழிவுகளை இந்த 2ஆம் எக்காலத்தில் நாம் ஊதும்போது இந்த அழிவுகளை சந்திக்க நேரிடுகிறது பிரியமானவர்களே. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்தில் இருந்து விழுந்தது. பெரிய நட்சத்திரம், யோசித்து பாருங்க, ஒரு நட்சத்திரமே பூமியை தாக்குச்சுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதன் ஆறுகளில் 1/3 பங்கொன்றும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 பங்கும் எட்டியை போல கசப்பாயிற்று. பாருங்க, தண்ணீர் குடிக்க முடியாது, மனுஷங்க செத்து போயிடுவாங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷர்கள் அநேகர் செத்து போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஒவ்வொரு எக்காலத்திலும் இந்த பூமி அழிவை நோக்கி சந்திக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக எல்லா நியாய தீர்ப்பும் அங்கே நடக்கிறது பிரியமானவர்களே. துன்மார்க்கருக்கு ஏதுவான அவருடைய கோபாக்கினை, துன்மார்க்கருக்கு எதிராக கர்த்தருடைய கோபாக்கினையை வெளிப்படுத்துகிறார். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது என்று பார்க்கிறோம். அவற்றில் 1/3 பங்கு இருள் அடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியில் பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம்
ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமி குடியே இருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் வாழுகிற இந்த காலம் கடைசி காலமாய் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து மரித்து போன தேவன் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர், மீண்டுமாய் அவர் நியாயம் தீர்க்க இந்த பூமிக்கு வருவார். பிரியமானவர்களே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு கேட்ட செய்தி ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். பிரியமானவர்களே, என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தாவே, உடைய வருகையின் செய்தியை குறித்து நான் கேட்டு எச்சரிப்பு பெற்றேன். என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் இருந்தேன், மனம் திரும்பாமல் இருந்தேன். இன்றைக்கு கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனக்காக நீர் ஜீவனை கொடுத்தவர், மீண்டுமாய் நீர் வரப்போகிறவர், எனக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறவர். என் வாழ்வை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். மனம் மாறுதலை எனக்கு கட்டளிடுவீராக, ரட்சிப்பை கொடுப்பீராக. அந்த நித்திய வாழ்வை நான் சுதந்தரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. உம்முடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை இந்த செய்தி மூலமாக ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். உங்களை அந்த ஸ்கிரீனில் போடப்பட்ட மொபைல் நம்பர் மூலமாக ஜெபத்துக்காகவும் ஆலோசனைக்காகவும் என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஆலோசனை பாரத்தோடு ஜெபிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.